காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்திலும் முதல் நாள் அதிகாலையிலே தேவனோடு கூட நாம் அமரும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தந்தாரே. அவர் எவ்வளோ நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த நேரத்தை வேண்டும்னு கேட்ட போதும் அது கிடைக்கல. ஆனால் நமக்கு நம் தேவன் தந்து எம்எம்ஜே மூலமாக நாங்கள் உங்களை பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களோடு கூட ஜெபிப்பதற்கும் தேவன் இந்த தருணத்தை தந்தார் என்றால் எவ்வளோ நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஒருவேளை எதிர்நோக்கி காத்திருக்கலாம். என்ன வார்த்தை இன்றைக்கு கடந்து வருமோ, அது எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம். தேவன் அந்த வார்த்தையை தந்து நாம் துதித்து பாடும்போது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இந்த மாதத்துக்குரிய ஆமேன் விடுதலையை நாம் எடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தாவே எங்களோடு கூட பேசுங்க, இன்றுள்ள முழு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. 9 மாதங்களை கடந்து விட்டோம் தகப்பனே. 10வது மாதத்திலும் நாங்கள் வந்துவிட்டோம். கர்த்தர் நாங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர் 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 கர்த்தாவே. சிங்கமும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். அக்கினி சூளையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். சிங்க கெபியும் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே. கோலியாத்தும் ஒன்றும் செய்ய முடியாது. எரிகோவும் ஒன்றும் செய்ய முடியாது. செங்கடலும் தொட முடியாது கர்த்தாவே. யோர்தானும் நெருங்க முடியாதபடி இம்மட்டும் தூக்கி சுமந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு கேட்க போற வசனத்துக்காக நன்றி அப்பா. துதித்து பாடும்போது எடுக்க போற விடுதலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளின் ஆண்டவர் விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரங்களுக்காக நாள் முழுவதுக்குமாக நன்றி செலுத்துகிறோம். மேலாக இந்த மாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட இருங்க. எங்களை வெறுமைப்படுத்துகிறோம், தாழ்த்தி தருகிறோம். நீரே முற்றிலும் பொறுப்பெடுக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 10வது மாதம் 1வது மாதத்தை தொடங்கின நான் இத்தனை பலகீனம், இத்தனை குறைவுகள், இத்தனை சோதனைகள் ஆண்டவரே எப்படி என்று கேட்டு தொடங்கியிருப்பீங்க. அப்படித்தானே? கிருபை இரக்கம் நம்மளால் ஒன்றுமில்லை. நம்மளை தூக்கி சுமந்து அவருடைய சிறகின் அடியில் மறைத்து தங்கச்செட்டைக்கு மேலே வைத்து பறந்து காத்து பாதுகாக்கிற பட்சியாய் பறந்து பாதுகாத்து இந்த 10வது மாதத்தின் 1ஆம் தேதியிலும் துதிக்கும்படி அவருடைய வார்த்தையானவரை கேட்டு மகிழும்படியாய் கர்த்தர் சமூகத்துக்கு ஒன்று கூட்டி இருக்கிறார். அவருடைய மேலான நாமத்துக்கு மகிமை வரும்படியாய் அப்பா உங்களை நாங்க துதிக்க வந்திருக்கிறோம். ஏசப்பா துதிக்கும் பொழுது ஸ்தோத்திரப்பா எங்க ஆவியில் ஒரு விடுதலை. அநேக பாரத்தோட சில கவலைகளோட இந்த 10வது மாதத்துல முதல் நாள்ல அடியெடுத்து வைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். காலை வேளையில துதிக்கும் பொழுதே நீங்க உங்களை பாரப்படுத்துகிறதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எனக்கு என்னவா ஆகும், இது என்னவா முடியும், இந்த மாதத்திலே தொடங்கிட்டேனே ஸ்தோத்திரம் அப்படி நினைக்கிறீங்களா? இந்த மாதத்துல காலையில அவர் நாமத்தை உயர்த்தி நம்ம துதிக்கும் பொழுதே ஸ்தோத்திரம் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற கட்டுகள் எல்லாம் தன்னால கலந்து விழப்போகுது. இதுவரை அடைத்து வைத்த அந்த சிறைச்சாலையின் அனுபவம், 4 சுவத்துக்குள்ளே நடந்து வந்த
உங்களுடைய சில காரியங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் மலைமேலுள்ள பட்டணமாய் மாற்ற, விளக்கு தண்டிலே கொளுத்தி வைக்கப்பட்ட அந்த விளக்காய் அநேகர் இந்த பிரகாசத்தை பார்க்க, ஒரு நல்ல சுவையுள்ள பதார்த்தத்தில் போடப்பட்ட உப்பாய் அநேகர் ஸ்தோத்திரம் ருசித்து பார்க்க உங்களில் இருக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்ம இப்போ ஒன்று கூடி அந்த உன்னதரை, மகா பயங்கரமானவரை, உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறவரை, யெகோவா என்கிற தேவ நாமத்தை உடையவரை நம்ம துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசப்பா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர். உமக்கு அப்பா எதுவும் சாத்தியம், உமால் கூடாதது என்று சொல்ல ஒன்றுமில்லை. உமால் அப்பா கிரகிக்க முடியாதவர், ஆராய்ந்து முடியாதவர், எண்ணி முடியாதவர். நாங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர், உயிரோடு இருக்கிறவர், நாங்கள் கூப்பிடுதலை கேட்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களோடு கூட நடக்கிற ஒரு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறப்பா. ஸ்தோத்திரப்பா. இயேசு என்கிற நாமம் சொல்லப்படுகிற இடத்துல சத்துருவால நிக்க முடியாது. இயேசு என்கிற நாமம் உரைக்கப்படுகிற இடத்துல அந்த காலமாய் வாதிக்கிற பாரம்பரியத்தின் வல்லமையால இருக்க முடியாது. எல்லா மாந்திரிக கட்டுகள் இயேசு என்கிற நாமத்தை கேட்கும் பொழுது தன்னால அவிழ்ந்து விடும். எல்லா தீச்சூலை போல உள்ள சூழ்நிலைமைகள் ஆண்டவர் எல்லாத்தையும் அணைத்து போட போகிறார். நம்ம இப்போ ஒன்று சேர்ந்து எங்களோட கூட சேர்ந்து ஆவியில நிரம்பி அவரை அன்போட பாருங்க. ஆவிக்குரிய கண்கள்ல அவரை கிட்ட போய் இருக்கிறதா ஃபீல் பண்ணி ஆராதிங்க. கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு என்று முன்குறித்த நாளாய், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு என்று விடுதலை வைத்திருக்கிற மாதமாய் கர்த்தர் அப்பா ஆக்கி தர போகிறார். அதற்காக நினைத்து நினைத்து துதியுங்க இப்பொழுதே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவானும் பேதுருவும் ஜெபிக்கிறதற்கு ஜெப ஆலயத்திற்கு போன பொழுது வழியில ஒரு சப்பானி, அவன் வாழ்க்கையே பிச்சை எடுக்கிறது, அடுத்தவன் முகத்தை பார்த்து அடுத்தவன் கையை பார்த்து வாழ்ந்தவனுக்கு 2 பேர் எங்களை உற்றுப்பார்,
பார்த்தவனுக்கு அதுவரை மனுஷன் தருகிற கொஞ்சத்தை பார்த்தான். ஸ்தோத்திரம். உற்று 2 மனுஷர்களை உற்று பார்த்தவனுக்கு தேவ வல்லமை அவனுக்கு வெளிப்பட்டது அவர்களிடத்தில் இருந்து. ஹல்லேலூயா. அந்த வல்லமை அவனுக்கு அன்னைக்கு சர்வாங்க சுகம். அவன் வாழ்க்கையில நினைத்து பார்க்காத ஸ்தோத்திரம் எழும்பி குதித்து துள்ளி காலு கரடு எல்லாம் பலனடைந்ததாம். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் அவரை நீங்க உற்று பார்க்கிறது தேவனை ஸ்தோத்திரம் உயிரோடு இருக்கிறவரை இந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது ஸ்தோத்திரம் இதுவரை நீங்க நினைக்காத ஒரு விடுதலை. இயேசு என்கிற நாமத்தை ஏதோ 2 பேர் நிக்கிறோம் இல்ல, நீங்க பார்க்கிறது ஸ்தோத்திரம் உற்று பாருங்க அவரை பாருங்க, இயேசுவை பாருங்க. ஸ்தோத்திரம். காலை வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த காலை வேளையில ஒரு அற்புத விடுதலை. ஹல்லேலூயா. சர்வாங்க சுகம் சகல பகுதிகளில் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாமத்தை தொடர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீரே கர்த்தர், நீர் மாறாதவர், மகிமை பொருந்தினவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், எங்களை தாயின் கர்ப்பத்துல கண்டவர், நரை மட்டும் தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர். உம்மை ஆராதித்து துதித்து உம் பாதத்தில் எங்களை அப்பா பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நேரம் பிந்தி பார்க்கிறேன். பல கண்ணீர் என்று நினைக்கிறாயா சகோதரி? ஸ்தோத்திரம். இந்த மாதம் இந்த நாமத்தை உயர்த்திக்கிட்டே இரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தாழ்த்தி தாரோம் மிதமான நேரத்தை கர்த்தர் இடைபடும்படியாய் எங்களுக்காக உயிரோடு இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற பெரிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலும் கர்த்தர் என்ன வார்த்தையை எனக்கு தரப்போகிறார், நான் வார்த்தையை கேட்டு நான் பலனடையணுமே அப்படி கேட்டு காத்திருக்கிற அநேகர் உண்டு. ஸ்தோத்திரம். வார்த்தையை கொண்டுதான் நான் நடக்கிறேன் அப்படி நினைக்கிற அநேகர் உண்டு. இந்த காலை வேளையில அந்த 5:30 மணியில எழும்பி ஸ்தோத்திரம் கர்த்தருக்காய் காத்திருக்கிற அன்பு நெஞ்சமே, இந்த மாதத்தின் கர்த்தர் தருகிற வார்த்தை எபிரேயர் 13:5 கடைசி பகுதி வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக உள்ள அந்த முதல் பாதி சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
ஹalleluya. ஆசை இல்லாதவர்களாய் நடந்து ஹalleluya உள்ளது போதும் என்று எண்ணுங்கள், நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த வார்த்தை ஆதி ஆகமத்தில் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டது. அதான் 28 ஆதி ஆகமம் 28:15 யாக்கோபு தாய் தகப்பனை விட்டு அதுவரை கூடார வாசி 4 சுவத்துக்குள் கொஞ்சத்தை பார்த்திருந்த மகனை ஒரு தாய்க்கு வந்த ஆசை, பெரிய மகன் நினைட்டு இருந்து எல்லாம் கொண்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு ஆசையில், சின்ன மகன் வாழ்ந்திருக்கட்டும் என்கிற ஆசையில் தகப்பன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தாய் 2வது மகனை ஏவி விட்டு வாங்குறத பார்க்குறோம். ஒரு ஆசையில் எழும்பின ஒரு ஆசையினால் வந்த ஒரு போராட்டம். ஒரு மகன் பிரிந்து போகிறார். இந்த மகன் மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இவன் தான் இந்த 12 கோத்திரத்திற்கும் தகப்பன். ஹalleluya. இவன் மேல் உள்ள திட்டத்தை நினைத்த என் ஆண்டவர் வழியில இடைப்பட்டு எல்லாம் இருட்டு, எங்கே போகிறதுன்னு தெரியாது, கல்லை வைத்து படுத்திருந்தவனுக்கு இடைப்பட்டு சொன்ன வார்த்தை தான், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோடு இருந்து. ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். ஏன்? உன் மேலே தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே உன் கூட இருந்தவனை வெறுத்துட்டேன், ஆனால் உன் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், உன் மேலே எனக்கு ஒரு சித்தம் உண்டு, உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் உண்டு என்று அழைத்தவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சமே, பலவிதமான இருளுகள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கீங்களா? எங்கே போகிறதுன்னு தெரியலையா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். உங்கள் மேலே திட்டம் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. எத்தனையோ கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, சொந்த பந்தங்க இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிற இந்த ஆண்டவரை சொந்தமாய் கொள்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கீங்க. கர்த்தர் உங்களோடு தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டவரை பார்த்தோன்னா இந்த இடத்துல மெய்யாலுமே ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத பார்க்குறாரு. 28:20 அவர் ரொம்பலாம் கேட்கல, ஆண்டவரை வழியில் என்னை காப்பாற்றிருங்க, நான் போகிறதுக்கு எங்கேன்னு தெரியல, என்னை காப்பாற்றிருங்க. ஸ்தோத்திரம். உண்ண உணவு தாங்க, உடுக்க வஸ்திரம் தாங்க, சுகபத்திரமாக என் தகப்பன் தேசத்துக்கு என்னை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் தெய்வம் என்கிறத நான் அறிந்து கொள்வேன் என்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வழியில் போகிற வழியில் இன்னைக்கு அழைத்தார், கூட்டி வந்தார். எல்லாரும் நாம் ஒரு தகப்பன் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்காக கைவேலை இல்லாத ஒரு வீடு அங்கே ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த கானான் பிரயாணத்துக்கு அந்த மறுரூபமாக்கப்பட வேண்டிய, அந்த வர மறுரூபமாகி போய் சேர வேண்டிய ஒரு பெரிய தகப்பன் வீட்டுக்கு நம்ம பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வழியில் இந்த உலகத்தின் பலவிதமான காரியங்கள் வரும். ஆனால் ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் தந்தவரை மட்டும் பார்த்து நடக்கணும். வழியில் பலவிதமான சோதனைகள் உண்டு. எபிரேயரில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பாரம் வரும், பாவம் வரும், எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், அவரை நோக்கி நானும் நீங்களும் ஓட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹalleluya. இவர் வழியில் என்னை காப்பாற்றணும்னு கேட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் வழியில் 29வது அதிகாரம் 11 பார்த்தா ராகேலை பார்த்துட்டாரு, முத்தம் செய்துட்டார். சங்கீதம் 2:12 இப்படி சொல்லுது, வழியில் நீ அழிந்திடக்கூடாது, குமாரன் கோபம் கொண்டுடக்கூடாது. அதுக்கு மனுஷனை முத்தம் செய்து அல்ல, அவர் பாதத்தை முத்தம் செய்து நடக்கணும். ஒவ்வொரு அழைக்கப்பட்டவனும் வழியில் எதெல்லாம் பார்த்து முத்தம் செய்கிறதுக்கு அநேக பகுதிகள் உண்டு. என் கைபலந்தான் இதை செய்தது, எனக்கு கர்த்தர் தந்த ஆஸ்தியை முத்தம் செய்யலாம், எனக்கு தந்த உறவுகளை முத்தம் செய்யலாம், எல்லாம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் தான், அதுதான் உனக்கு என்று நினைத்து நீ அதையே சார்ந்து கொள்ளக்கூடாது. ஹalleluya. வழியில் அழிஞ்சிடக்கூடாது, குமாரன் கோபம் கொண்டுடக்கூடாது. ஹalleluya. ஸ்தோத்திரம். முத்தம் செய்ய வேண்டிய ஒரு பாதம் உண்டு, அதை முத்தம் செய்து நடக்கணும். அதுக்கு பிறகு தெரியும், லேயாள் 29:23 லேயாள் கொடுக்கப்படுகிறார் ராகேலை ஆசைப்பட்டு. அதுக்கப்புறமா 30:2 ராகேலை கொடுக்கிறார். ராகேல் கெட்டின பிறகு ராகேல் அவளுக்கு பில்காலை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் லேயாள் சில்பாலை கொடுக்கிறார். இவருடைய ஆசை அது வழியில ஒருத்தர் சந்தித்தாரே, இவர் எதையோ ஓடிட்டு இருக்கிறார். ஆனால் இப்படி ஓடின யாக்கோபுக்கு ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அதுதான் யாபோக்காற்றின் கரை. இன்னைக்கு இந்த மெசேஜை இன்னைக்கு சொன்னேன்னா இன்னைக்கு ஃபுல்லாக கேட்கல. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எதையோ பார்த்து ஓடிட்டு இருந்தவருக்கு கர்த்தர் ஒரு யாபோக்காற்றின் கரையை கொடுக்கிறார். மனம் நொந்து உடைந்து இப்படி எதையோ பார்த்து ஓடினவனுக்கு வழியில் விரக்தி, 10 முறை சம்பளம் மாற்றப்படுகிறான், ஏமாற்றப்படுகிறான்.
கஷ்டப்படுகிறான். அந்த குளிரில் இருந்தேன், ராத்திரி முழிச்சிருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. இதில் எல்லாம் என் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்திருந்தா இதில் எல்லாம் இப்படி உள்ள ஆண்டவர் வேறு விதமாய் நடத்தியிருப்பார். ஒன்றில் தந்தாரா, இது இல்லை எனக்கு தந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது மட்டும் போதும் என்று சொல்லியிருந்தா அதை கொடுத்திருப்பார். ஸ்தோத்திரம். எதையோ பார்த்து ஓடினவருக்கு யாபோக்காற்றின் கரையில் கத்தர் ஸ்தோத்திரம் ஒரு உடைக்கப்படுகிறார், முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கு பிறகு வந்த காரியங்களெல்லாம் தெரியும். அந்த பிள்ளைகள் நிமித்தம் வந்த ஒரு காரியத்தில் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 35 1-3 வரை இருக்கும். நாம் எழுந்து திருப்பி பெத்தேலுக்கு போவோம், அந்நிய தெய்வத்தெல்லாம் எடுத்து போடும். என்னைக்கு ஆண்டவர் என்னை வழியில் ஒரு நாள் சந்தித்தாரே, அந்த இடத்துக்கு திரும்பி போனவனுக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தணும் என்று கத்தர் சித்தம் வைத்தாரோ. ஹல்லேலூயா. அந்நிய தெய்வங்களெல்லாம் எடுத்து மாத்துறாரு. நான் நடந்து வந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே பலிபீடத்தை உண்டாக்க போனார். ஹல்லேலூயா. இந்த என்னோடு கூட ஒருத்தர் இருக்கிறார் என்கிறத அப்போதான் உணர்றார். யாபோக்காற்றின் கரையில் உடைக்கப்பட்டார். எழுந்து போயிடாதீங்கன்னு அவரோடு போராடினார். அன்னைக்கு உணர்வடைந்தார். அவர் மாற்றப்பட்டார். எல்லாம் தான். ஆனால் தன்னுடைய சூழ்நிலைமைகள் எல்லாத்திலையும் இதில் எல்லாம் அடிபட்டு உடப்பட்டு பிள்ளைகள் நிமித்தம் இந்த மாதிரி ஒரு பாதையில் வந்த பொழுது கடைசியில் ஸ்தோத்திரம் என் கூட ஒரு நடந்தார் என்கிறத உணர்ந்தார். இன்னைக்கு அழைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்மளும் ஒரு தகப்பன் வீட்டுக்கு தான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் பலவிதமான சோதனைகள், பாடுகள், முத்தம் செய்யவும் பார்க்கவும் இச்சிக்கவும் அநேகம் இருக்கிறது. எல்லாத்தையும் தூர விலக்கி வைத்துட்டு ஸ்தோத்திரம் துவங்கினவர் முடிக்க போறவர் எது தந்து நடத்தணுமா தந்து நடத்திட்டு இருக்கிறார். விசேஷமாய் உங்களுக்கென்று தந்த உறவுகள், மனைவி உங்களுக்குன்னு தந்தது, அதை விட்டுட்டு இன்னொரு உறவு உங்களுக்கு சந்தோஷம் தராது. இதுக்கு மேலே ஒன்று ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் அது நிம்மதியை தராது, அது ஆசீர்வாதம் தராது. சில குடும்பங்களுக்கு விரோதமாய் மறைவாய் சில உறவுகள் உங்களை சீரழிச்சிரும். ஸ்தோத்திரம் உங்கள் மேலே திட்டம் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நடங்க. இந்த யாக்கோபுடைய கடைசி என்னவென்று எபிரேயர் 11:21 சொல்லுது. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டானா. கடைசி நேரம் கர்த்தரை ஆராதிச்சு அவர் தந்த முதல்ல கொடுத்தாரே வாக்குத்தத்தம், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகல்ல, உன்னை கைவிடலை. ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையில் சாய்ந்து கொண்டு நீங்கள் என் கூடவே இருந்தீங்க ஆண்டவரே. அது எவ்வளோ இன்பமான முடிவு நினச்சி பாருங்க. உலகத்தில் அநேகருடைய முடிவை பார்க்குறோம், பிரபலமானவங்க அநேகர் முடிகிறாங்க. ஸ்தோத்திரம் இந்த முடிவு எவ்வளோ சமாதானமான முடிவு. பிள்ளைகளை பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு திரும்பினாராம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் இந்த யாக்கோபனுடைய அந்த ஸ்டோரியை தியானித்து ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு ஒரு சேதம் இல்லை, எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, இந்த மாதம் நான் ஜெயம் எடுக்க போகிறேன், நான் இப்படி ஓடுவேன் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. அழகான வார்த்தை பாருங்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், அவர் நம்மை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தையை தந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதை அப்படியே எடுத்து அதை விடுதலை வாங்க. எந்தெந்த காரியத்தில் ஆமீன் தேவன் என்னோடு கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா என்று சொல்லி ஒருவேளை அநேக நேரங்களில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்னா வேதனை வந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம ஆண்டு நினைப்போம், ஆண்டவர் கூட தான் நான் நடக்கிறேன் நினைப்போம், ஆனால் நம்ம கால் இன்னொரு விதத்துக்கு போவோம். ஆனால் அவர் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று தேவனே சொல்கிறார், பேசவே சொல்கிறார். பாருங்க, மார்த்தாள் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா, ஆனால் கூட்டிகிட்டு போனவன் பலவித காரியங்களை குறித்து கவலைப்படுகிறான். ஆனால் மரியாள் ஒன்றும் கவலைப்படலை, உங்கள் பாதம் மட்டுமே போதும்னு சொல்லி உட்கார்ந்தது போல இந்த நாளில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே 9 மாதம் உட்கார்ந்துட்டீங்கன்னா இன்றைக்கி ஆண்டோட்ட சொல்லுங்கள், உங்கள் பாதம் மட்டும் போதும்பா, இது வரைக்கும் விலகி ஓடுனது வேண்டாம் ஆண்டவர், ஏதோ காரியங்களை குறித்து ஏதோ காரியங்களை முத்தம் செய்து ஏதோ ஒரு காரியங்களை பார்த்து நான் ஓடுனது போதுமாண்டவரே, இனி உங்கள் பாதமே எனக்கு போதும்ப்பா, உங்கள் பாதத்தை பிடிச்சிருக்காண்டவரை, உங்கள் பாதத்தை எனக்கு வேணாண்டவரை, உங்கள் பாதத்தில் வந்த மீட்பு உண்டு கத்தாவே, உங்கள் பாதத்தில் வந்த ஒரு லாசர் உயிரோடு எழுப்பப்படுவானாண்டவரை. எந்தெந்த காரியங்களும் வீட்டில் ஆமீன் இனி அது துளிர்க்காது, இனி எழும்பாது, அது செத்து போயிட்டு இருக்கிற அந்த காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய உயிர் மீட்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார்.
போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க ஆண்டவர். நீங்கள் பேசுனீங்க இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த நாள் பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகள், திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவதற்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். அன்பின் பரலோக தந்தையா, அருமையான இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, ஒரு யாக்கோபு தகப்பனே ஆண்டவரே, நீர் அவனோடு கூட இருந்து அவனை கைவிட மாட்டேன்னு சொல்லி கர்த்தாவே, அவனே ஆண்டவரே, அவனுடைய ஒருவேளை அவனுடைய ஆசை என்னவா இருந்தது, இன்னைக்கு ஒருவேளை எங்களை பல ஆசைகள் பிடித்து என் தேவனை விட்டு அடித்து புறம்பே கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஆமீன் போதும் அந்த எண்ணத்தை எங்களுக்கு தாங்கப்பா, போதும் என்ற அந்த மனப்பான்மை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. கடைசி வரைக்கும் கர்த்தர் எதை எங்களுக்கு தந்தாரோ அது எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஐயா உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு மரியாதை போல கர்த்தாவே, ஒரு யாக்கோபு கர்த்தாவே, அவன் ஓடி வந்தான், போனது போதும், யாப்போக்கு ஆற்றங்கரையில் தன்னை கொடுத்தானே ராஜா. அந்த நாளிலிருந்து அவனை 12 கோத்திரத்தின் தலைவராய் கர்த்தர் வைத்தீரே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தா அவங்க பாதத்தில் வந்திருக்காங்க அப்பா. இந்த அதிகாலையில் கர்த்தருடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறான்ப்பா ஆண்டவர். வேதனையோடு கூட கர்த்தாவே, பிரச்சனைகளோடு கூட கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைப்பீராக என்று ஜெபிக்கிறேங்க ஐயா அப்பா. உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் தகப்பனே அப்பா. இந்த நாளிலும் சுவாமி திருமண நாள் அன்று காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் தகப்பனே அப்பா. இந்த புது வருடத்தில் ஒருவேளை ஆண்டவரே முதல் வருடமாக இருக்கலாம், எத்தனை வருடங்களாக இருக்கலாம், ஆனால் அந்தந்த வருடங்களுக்குரிய தேவைகள் உண்டு ராஜா, அந்தந்த வருடங்களுக்குரிய மன ஆசைகள் உண்டு தகப்பனே, மன பாரங்கள் உண்டு தகப்பனே. அத்தனையும் கர்த்தர் ஆண்டவரே இவர்கள் எதிர்நோக்கத்தக்கதாய் ஆமென், இந்த வருடத்தில் கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஒரு புது வழியை துறக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. எங்களுக்காக முன் சென்று பாதை காட்டுகிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு பாதை காட்டுவீராக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவங்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அம்மை கோணலான எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புது பிறந்த நாளுக்குள்ள என்றாகிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தர்றோம் சுவாமி. இந்த வருஷம் கர்த்தாவே அப்பா இவங்களுக்கு நன்மையும் செவையுமா இருக்க கிருபை தாருங்க. வருடங்களை நன்மையால் முடிசூட்டுங்க ஆமென். கிருபையினால் அந்த முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே அப்பா. கழுகுக்கு சமானமாய் வாழவை தாக்குவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுடைய வயதை வாழவை தாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே. பயப்படாதே யாக்கோபின் சிறு பூச்சியை நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல பிள்ளைகள் துணை இல்லை, எங்களுக்கு தெரியலேன்னு இருக்காங்க, அந்த இடத்துல துணையாய் வாங்கப்பா. கரத்தை பிடிச்சிக்கோங்கப்பா. யாரெல்லாம் உங்கள் கையில் கரத்தை கொடுக்குறாங்களோ அவங்க கரத்தை பிடிச்சி கடைசி வரைக்கும் கொண்டு சேர்த்துருங்கப்பா ஆண்டவர். எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியெல்லாம் செய்யுங்க. எங்களுடைய தரிசன பூமியை உங்கள் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோங்க தாவே. ஆத்துமாக்கள் எழும்பட்டுமே ராஜா, மிஷனரிகள் எழும்பட்டுமே ராஜா கத்தா. உங்கள் கிருபாந்திரத்தில் வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறேன் ஐயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. உங்கள் வல்லக்கரமான எடுத்து பயன்படுத்தணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. கத்தர் கால் ஊன்றி நில்லண்டு சொன்னீங்களே, கால் ஊன்றி நிற்கத்தக்கதாய் கத்தர் பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா அப்பா. இன்னும் ஆண்டவர் எங்கள் ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் தருகிறோம். அன்பு மகனை கத்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் திறந்த வாசலை மகனுக்கு முன்பாய் கத்தர் வைக்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் கத்தாவே. குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஹெவன் டிவி மூலமாக ஆண்டவர் செய்யப்படுற ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தர் பொருட்படுப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அதன் மூலமாக வருகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தர் பொருட்படுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் தகப்பனே மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். கத்தருடைய கரம் வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. இன்னும் ஆண்டவர் அத்தனை ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பொறுப்படுங்க. இன்னும் ஆண்டவர் இந்த ஹெவன் டிவி முன்னால் அல்லது இனி யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருவரோட உங்கள் கரம் கூட இருக்கட்டுமே ராஜா. இவர்களுக்கு கொடுத்த அன்பை இவர்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளட்டுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மட்டுமல்ல கத்தாவே, இந்த நாள் காலையில் பிரயாணப்பட்டு போகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. தங்களுடைய வேலைக்கானாலும் சரி, ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்துக்கு இன்றைக்கி புறப்பட்டு எங்கே போகிறாங்களோ உங்கள் கரம் கூட இருக்கட்டும். உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிரசன்னம், இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிரசன்னம் பிள்ளைகளை நடத்தட்டுமேனு ஜெபிக்கிறேன் ஐயா. எம்எம்ஜே உங்கள் கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். எம்எம்ஜே மூலமாக செய்கிற ஊழியத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களை ஒன்றும் இல்லையப்பா, எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தந்து இந்த முழு மாதத்தையும் ஆசீர்வதித்து நீங்களே காத்துக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு மரித்துவித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.
சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.